மதுரையில பல இடங்கள்ல நெசவு தொழிலாளர்கள் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் நிலையூர்ல இருக்கிற கைத்தறி நகர் நெசவாளர்களுக்கு பெயர் போன பகுதி. 80களில் நெசவு தொழில் கொடிகட்டி பறந்த இடமும் இதுதான். சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கைத்தறி தொழிலை நம்பித்தான் இந்த பகுதியில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 500 குடும்பங்கள் மட்டும்தான் கைத்தறி தொழிலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நெசவு தொழிலுக்கு இன்னைக்கும் மரியாதை இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நெசவு தொழில் மறைஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் குறைவான கூலி தான். கைத்தறி ஏரியாவில மொத்தம் 3000 குடும்பம் இருந்துச்சு. ஒவ்வொரு குடும்பத்துல 4 நெசவு இருக்கும். 4 நெசவுனா இப்ப 3000 குடும்பத்துல 10,000 நெசவாளர் இருப்பாங்க. இப்ப அதுவே படிப்படியா குறைஞ்சு 500 இருக்குங்க. இதற்கு காரணம் என்னன்னா கூலி உயர்வு இல்லாதனாலதான் இந்த தொழிலுக்கே நாங்க வேற தொழிலாக மாறுற காரணமே இதுக்காகத்தான். 2000 ஒரு நாளைக்கு ஒருத்தரோட வருமானம் 100ல இருந்து 150 ரூபாய். 2025 ஒரு நாள் வருமானம் 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய். நாள் முழுக்க உழைச்சாதான் இந்த வருமானம் கிடைக்கும். ஒரு வீடு முழுக்க கைத்தறி இருக்க அதுக்குள்ள எப்படி இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும் இல்லாம எப்பவும் டக்கு டக்குன்னு கேட்கிற நெசவு சட்டத்துலதான் தினமும் இவங்களோட வாழ்க்கை துவங்குது. இந்த சட்டம் இருந்தா தான் எங்களுக்கு தூக்கமே வரும்னு சொல்ற நெசவாளர் வாழ்க்கை தரம் மட்டும் இன்றைக்கும் உயரல அப்படிங்கறதா திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி எதிரொலிக்கும் குரலா இருக்கு. ஆண்கள் பெண்கள்னு இரவு பகலா கையும் காலும் ஓயாம நெசவு செஞ்சாலும் அதுல கிடைக்கிற வருமானம் கம்மினாலும் இன்னைக்கும் இந்த தொழிலை தெய்வமா மதிச்சு மதுரையில பல்வேறு பகுதியில வாழுற சௌராஷ்டிரா நெசவாளர் குடும்பங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்.